டிமோட்டிவேட் பண்ணாம மோட்டிவேட் பண்ற ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி இங்க. So I want people to motivate. அப்படி இல்லைன்னா சும்மா இருங்க. இது எப்படி இருக்கு? Very good. Kabila Harini onto the stage, who cleared IBPS clerk in Punjab National Bank. அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Actually, I'm very grateful for every one of the staffs here because இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டே இருப்பேன் என் லேப்டாப்பில், எப்படா நம்ம போய் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியெலாம் கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்னோட டே, அதே மாதிரி அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு அவங்களோட டே என்னைக்கு இருக்குன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, என்ன பேசுறதுனே தெரில. பிகாஸ் இந்த சக்ஸஸ் வந்து 100% வந்து என்னோடது கிடையாது. 50% என்னோடதுன்னா 50% என் ஃபேமிலி தான். என் அப்பா, அம்மா அண்ட் சிஸ்டர். என் சிஸ்டர் கூட ஒரு சிஏ ஆஸ்பிரண்ட் தான். சார் சொன்ன மாதிரி அதுவுமே ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னி தான். அவங்களும் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜனனி சொன்ன மாதிரியே டிமோட்டிவேட் பண்ணாமல் மோட்டிவேட் பண்ணுற ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி இங்கே. ஸோ ஐ வாண்ட் பீப்புள் டு மோட்டிவேட். அப்படி இல்லைன்னா சும்மா இருங்க. பிகாஸ் சும்மா இருக்கேன்னு என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் சும்மா இல்லை, இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சும்மா இருக்கேன்னு யாரையெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களும் ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணி இங்கே வருவீங்க. அண்ட் என் அம்மா சொல்லுவாங்க, முதல்ல நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கடா, அப்புறம் வந்து பேசுங்க சொல்லிக்கலாம். வெரி குட். எஸ், சொல்லுங்கம்மா. ரேஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் கிளாஸ்க்கு போகலைன்னா சுந்தர் சார் கண்டிப்பாக கூப்பிட்டுருவாரு. ஃபீஸ் வாங்கினோமா இல்லை கிளாஸ் வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படி இல்லாமல் கண்டிப்பாக கூப்பிட்டுருவாரு. ஏமா கிளாஸ் வரலன்னு கூப்பிட்டுருவாரு. ஓ, கிளாஸ் வரலாம் ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு. பரவாயில்லையா? சுந்தர் சார் கண்டிப்பாக கூப்பிட்டுருவாரு. வெரி குட் சுந்தர். நான் மறந்துட்டேன், பட் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் எஸ்எஸ்சியில் ஜாயின் பண்ணேன் 2025, பட் பேங்கிங்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். அவர் இன்னுமே என் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பவும் வந்து சொன்னார், இதுக்கப்புறமும் ப்ரிப்பரேஷன் விட்டுறாதீங்க, எஸ்எஸ்சியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஐ எம் ஆக்சுவலி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். அண்ட் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில, பட் ஸோ வெரி தேங்க்யூ சார். தேங்க்யூ சுந்தர். ஆக்சுவலாக இப்போ ஸ்கூல் காலேஜ்லலாம் நம்ம வரலன்னா வந்து ஃபோன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்பா அம்மாக்கெல்லாம் மாட்டி விடுவாங்களே, அந்த மாதிரி மாட்டி விட்டுருக்காப்புல. நல்ல விஷயம், அதனால தானே பாஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ரைட், வெரி குட். எஸ்எஸ்சி பாஸ் பண்ணிடணும் எல்லாரும். அடுத்த தடவை பாஸ் பண்ணிடுவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், இது எப்படி இருக்கு? நிறைய பேர் கேட்டாங்கல்ல, சும்மாவா இருக்கிறேன்னு கேட்டானுங்களே, அவங்க கிட்ட ரஜினி ஸ்டைல்ல இது எப்படி இருக்கு? வெரி குட்.